Hey guys, welcome to our channel. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் இருக்க கோயிலுக்கு தாங்க பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த ராமசாமின்ற கோயில் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் இருக்க மேக்ஸிமம் கோயிலுங்களை கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ முதல்ல இந்த கோயிலுக்கு வந்துடலாம். இந்த கோயிலில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலில் வழிபட்டால் அயோத்தியில் இருக்க ராமரை வழிபட்ட அளவுக்கு சமன்றாங்க. ஸோ அது ஒரு மெயின் காரணம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த ராமாயணத்தை பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ட்ராயிங்காக வரைஞ்சி வச்சுருக்காங்க. ஸோ இந்த ட்ராயிங்கெல்லாம் அப்படியே பார்த்தாலே போதும், இந்த ராமாயணத்தை அப்படியே ஒரு வீடியோ மாதிரி நம்ம கண்ணில் வந்துடும். ஸோ அப்படியே நம்ம பார்த்துக்கலாம். அப்படியே காட்டுறோம் பாருங்கள். கிட்டத்தட்ட அப்படியே நம்மளே அந்த கதைக்குள்ளேயே போன மாதிரி இருக்கும். ஸோ அப்படியே காட்டுற பாருங்கள். கோயில் ஃபுல்லாக அப்படியே அந்த ட்ராயிங் தான். ஸோ ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ புக்ஸில் படிக்கிறதோட பார்த்திங்கன்னா இதுமாதிரி பெயிண்டிங்காக பார்க்கறதுக்கு ஒன்றுமே நல்லாயிருக்கு. கோயிலில் க்ரௌடெல்லாம் பார்த்திங்கன்னா நார்மலாக தான் இருந்துச்சு. ஸோ சாமி நின்று பொறுமையாக பார்க்குற மாதிரி இருந்துச்சுங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு வைப் கிடச்சிது. ஸோ பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இன்னொரு கோயில் சோமநாதர் கோயில்னு. ஸோ அந்த கோயில் பார்த்திங்கன்னா இப்போ தான் ஏதோ ஃபெஸ்டிவல் நடந்திருக்கு. அதனால் உள்ளே ஏதோ வீடியோ எடுக்க முடியல. ஸோ உள்ளே போய் சாமி மட்டும் கும்பிட்டு வந்தேன். ஒரு நல்ல ஒரு வைப்பாக இருந்தது. அதுக்கப்புறம் பக்கத்தில் பார்த்தோன்னே இவ்வளோ பெரிய கோபுரமாக இருந்துச்சு. ஸோ என்னடா அது இவ்வளோ பெரிய கோயில் அப்படின்னு பார்த்தேன். ஸோ இது என்ன கோயில் பார்த்தீங்கன்னா சாரங்கபாணின்னு கோயில். கும்பகோணத்தில் ரொம்ப ஃபேமஸாக. உள்ளே போனால் கிட்டத்தட்ட நடந்து போகிறதுக்கு ஒரு 1/2 கிலோமீட்டர் ஆகுதுங்க. ஸோ அவ்வளோ பெரிய கோயிலாக இருக்குது. ஸோ கும்பகோணத்தில் பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமான கோயிலாகவே இருக்குது. ஸோ இங்கே பில்லரெல்லாம் பாருங்கள், அவ்வளோ நீட்டாக இருக்குது. சாமி பார்த்திங்கன்னா உள்ளே தான் இருக்குது. ஸோ உள்ளே வீடியோ எடுக்க முடியாது, அதனால் வெளியே வரைக்கும் வீடியோ எடுத்தேன். குழந்தாங்க கும்பகோணத்தில் ஃபேமஸாக இருந்தது. ஸோ நிறைய மூவிலெல்லாம் காட்டியிருப்பாங்க, பாஸ்கர், அப்புறம் நிறைய மூவிலெல்லாம். ஸோ என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலோட குளம் பார்த்தீங்கன்னா மகா குளம்ன்றாங்க. ஸோ 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் வருமா. ஸோ ரொம்ப கிராண்டாக இருக்குமா. ஸோ இந்தியாவில் ரொம்ப கிராண்டான ஃபெஸ்டிவல் இங்கே நடக்கும்ன்றாங்க. ஸோ இந்த கோயிலில் இருக்க குளத்தில் குளிச்சா அவ்வளோ புண்ணியன்றாங்க. ஸோ அதுக்காகவே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் இந்த கோயில் குளத்தில் எப்போவுமே குளிச்சுட்டே இருக்காங்க. ஸோ நான் போன டைம் பார்த்தீங்கன்னா மத்தியானம் 12 மணி. ஸோ அப்பயும் எல்லாம் குளிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த கோயில் குளத்தில் காசு போட்டுனே இருக்காங்க. ஒரு பக்கம் சின்ன சின்ன பசங்க அதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. அது ஒரு ஃபன்னாகவே இருந்தது. ஆழெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இல்லைங்க, ஒரு 3 அடி ஆழம் தான் இருக்குது. ஸோ இறங்கியே போய் குளிக்கலாம். ஸோ ஒரு நல்ல ஒரு வைப்பாக இருந்தது. அப்படியே காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ பெரிய குளம் பாருங்கள். இது இல்லாமல் ஏகப்பட்ட கோயிலுங்க இருக்குங்க. இந்த விஜயசத்தில் சொல்லுவார் பாருங்கள், எந்த பக்கம் பார்த்தாலும் கும்பம் தெரியும், அதனால தான் இந்த ஊர் பேர் கும்பகோணம்னு. ஸோ அது மாதிரி தான் இருக்குது. ஸோ எந்த பக்கம் திரும்பினாலும் கோவில்.